டியூஸ்டே மார்னிங் ஊத்தாப்பமும் சாம்பாரும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. மதியானத்துக்கு கிழங்கா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, அதனால் மசாலா தடவி அதையும் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும்னு. தக்காளி சின்ன வெங்காயம் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு பொரிஞ்சிட்ட பிறகு கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு தக்காளி போட்டேன். தக்காளியும் போட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டேன். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு பச்சை ஸ்மெல் போயிட்ட பிறகு புளி ஊற்றினேன். புளி ஊற்றி கொதிக்கிறதுக்காக அது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். மீன்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சரி, அதுக்குள்ளே மீன் ஊறி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மீன் எடுத்து வறுக்க ஆரம்பித்தாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை போட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சாச்சு. சைடில் மீனும் வறுத்து எடுத்தாச்சு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான கிழங்கா மீன் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.